ஏய், இங்க நடந்தது ஏதாவது மூச்சு விட்ட அப்புறம் நீயும் மூச்சு விட்டுருவ. புரியுதா? அம்மா, ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? ஏதாவது தேவைன்னா யோசிக்காம தயங்காம கேளுங்க. அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. என் மருமக பேசினத நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இன்னும் என்ன வெளியாளாவே நினைக்கிறீங்க. எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய நார்மல் விஷயம் தான் இது. நான் எதுவும் தப்பா நினைக்கலமா. ஏன் இவ்வளவு நேரம் நானும் அம்மாவும் உங்க வீட்டை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. அம்மா இங்க உள்ள இருக்காங்களா? அம்மா, அம்மா, அண்ணம்மா வந்திருக்காங்க. அவங்க அங்கேயே அப்படித்தான், ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. என்னாச்சு? உங்க முகம் ஏன் வாட்டமா இருக்கு? இன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்லையா, அதான் அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சிருப்பாங்க. உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. சில நேரத்துல சில இழப்புகளை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். சம்மந்திமா, என்னாச்சு? கையில ரத்தம் வருது. ஐயோ அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல சம்பந்தி. ஆப்பிள் வெட்டும்போது கையில தெரியாம பட்டுருச்சு. பார்த்து வெட்ட வேண்டாமா சம்பந்தி? வாங்க டாக்டர் கிட்ட போலாம். அவங்க சொல்றது கரெக்ட். வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். பெரிய காயெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன வெட்டுக்காயம்தான். சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? தம்பி இருக்கான்ல, நான் பாத்துக்கிறேம்மா. சம்பந்தி, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. வரேன் தம்பி, வரேன். சரிங்கம்மா. உள்ள போ. ரொம்ப பயமா இருக்கு அண்ணம்மா. லைஃப்ல எல்லாமே திடீர் திடீர்னு நடக்குது. அதுக்கேத்த மாதிரி என்னால சட்டுன்னு மாறிக்க முடியல.
உள்ள வாப்பா. ஹெட்மாஸ்டர் சதாசிவம் ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்தமே அந்த பையன் பாஸ்கர். வணக்கம் மேம். இந்த பையனோட பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ண சொன்னீங்களே, ரொம்ப நல்லா வேலை செய்யறான், ரொம்ப நாணயமாகவும் இருக்கான். குட். சிபாரிசே பிடிக்காதுன்னா கூட என் ஸ்கூல் டீச்சர் சொன்னதுனால உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவர் பேரை காப்பாத்திருக்கேன். இதே மாதிரி இனிமே நம்ம கம்பெனி பேரையும் நீ காப்பாத்தணும். ஷூர் மேம், ஐ வில் டூ மை பெஸ்ட். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க லெட்டர் தந்து அனுப்புனீங்களே? ஆமா, பாஸ்கர் நல்லா வேலை செய்யறானா? ஆமா சார், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாஸ்கர் இருக்கானா? அவங்கிட்ட பேசலாமா? இது தரேன் சார். இந்தாப்பா, சதாசிவம் சார் பேசணுமா? பேசுப்பா. இந்தாப்பா பேசுப்பா. என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எழுந்திரு. என்னப்பா என்ன பண்ற? ஐம் சாரி மேடம். சதாசிவன் சார் லெட்டர் தந்தது என் ஃப்ரெண்ட் எஸ் பாஸ்கருக்கு. நான் எம் பாஸ்கர். அவன் ஃபாரின் கிளம்பிட்டான். என் குடும்ப சூழ்நிலை என்னை வேலூரை தாண்ட விடலை. எப்படியாவது வேலை கிடைச்சிடும்னு தான் அவன் லெட்டரை காட்டி நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஐம் சாரி மேடம். சரி சரி, அதை விடுப்பா. மேடம், இவன் வேலைக்கு வந்த வழி தப்பா இருந்தாலும் வேலையெல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்கேயே இருக்கட்டும். நோ. வேலைக்கு சேர்ந்ததே ஃபோர்ஜரி. அப்புறம் எப்படி இவன் நேர்மையா இருப்பான்னு நீங்க நம்புறீங்க? வேலைக்கு இன்னொருத்தன் பேர்ல உள்ள வந்தவன் நாளைக்கு பணத்துக்காக எதுவும் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நேர்மை இல்லாத புத்திசாலியை விட எனக்கு நேர்மையான முட்டாள் போதும். கெட் அவுட். மேடம் சொல்லிட்டா அது புக்ல பிரிண்ட் பண்ண மாதிரி மாறவே மாறாது. வா வாப்பா வா. சரண்யா, சரண்யா இங்க வா. என்னங்கம்மா? ஒண்ணுல்ல, நேத்து நிக்க கூட நேரம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தல்ல, அதான் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏய் நெல்லு. எனக்கும் நேத்து சண்டேல உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. சரிம்மா. குனிய குனிய குட்டுவானா, நிமிர்ந்து நின்னா ஒட்டுவானா? அந்த மாதிரி தான் இனிமே நான் இருக்க போறேன். யாராவது என் மாப்பிள்ளை விஷயத்துல தலையிட்டாங்க, தங்கச்சி சொந்தம் பந்தம் இது எதையும் பார்க்க மாட்டேன். யுத்தமே நடத்திடுவேன். பார்த்து நடந்துக்கோங்க. ஆற கடக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பி, ஆத்த கடந்த உடனே நீ யாரோ நான் யாரோ. எனக்கும் பழமொழி தெரியும். போலாம் சார். எனக்கு இந்த சூரியவம்ச குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். பெரிய இடம், ரொம்ப கௌரவமான குடும்பம் வேற. நீங்க சொல்றது பொய்யா இருந்தா அதுக்கான பலன் அனுபவிக்கணும் சார். சார், நீங்க சொல்ற கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் அவங்களோட எங்களுக்கு நிறைய இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்களை வாசல்லே வச்சு பேசுறது அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை. அந்த மாதிரி நாங்கல்ல. சும்மா மிரட்டாதீங்க. என் பையன் இந்த வீட்டில் தான் இருக்கான். ஐ ஹேவ் ப்ரூஃப். வாங்க.
பொண்ணு கல்யாணத்துல இந்த ஆளு அவர் பங்குக்கு பிரச்சனை பண்ண வந்திருக்காரு போல. அக்கா, அவங்க பையனை காணோன்னு பேப்பர்ல இருந்ததுல இப்ப நேர்லயே தேடி வந்திருக்காரு. மேடம், அவர் பையனை காணோம். அவர் பையன் இங்கே தான் இருக்கான்னு சொல்றாரு. சர்ச் பண்ண கொஞ்சம் ஒத்துழைங்க மேடம். அவர் பையன் காணாம போனதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? மேடம், நான் இப்ப சர்ச் பண்ணலனா இவர் கமிஷனர் கிட்ட போறேன்னு சொல்றாரு. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சீனிவாசா, சீனிவாசா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வா. மரியாதையா சொல்லுங்க, என் பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நானா கண்டுபிடிச்சா வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்கு மரியாதையா என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணம் நடக்க கூடாதுன்னா இப்படி எல்லாம் பண்றாங்க. ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, என் பையனை தேடி வந்திருக்கேன். அதுக்கே இங்கே வந்திருக்கீங்க? கொலைச்சேரத்துல தேட முடியும். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? இவர் என்ன சொல்றாரு? இவர் பையனை இவர் அனுமதி இல்லாம உங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாரு மேடம். இன்ஸ்பெக்டர், வெறும் சொல்லல, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அதான் மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சர்ச் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன இது ஆட்டம், என்ன சூடு பிடிக்கலையே? உங்க சம்பந்தம் வேண்டாம் தானே சொன்னேன். இப்போ உங்க பொண்ணை தூத்து விட்டு என் பையனை மயக்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. பேசுறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேசுங்க. என் பொண்ணுக்கும் இவருக்கும் நேத்து தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இவர் தான் என் மாப்பிள்ள. ஆமா. ஓ, வேற ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனப்புறம் தான் உன் பொண்ணு இந்த கூத்தெல்லாம் ஆடுதா? அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்து ஊதுறீங்களா? இதான் உங்க குடும்ப பழக்க வழக்கமும். அப்படி போடு, இப்பதான் சூடு பிடிக்குது. சார், உங்க பையனை காணும்னு தேட வந்திருக்கீங்க. தேடிட்டு போங்க, தேவையில்லாம பேசாதீங்க. வேணும்னா நானும் கூட வந்து தேடுறேன். அது எப்படி எப்படி எப்படி? நீங்களே ஒளிச்சு வச்சு நீங்களே தேடுவீங்களா? சாத்தான் வேதம் ஊதுற மாதிரி இல்ல? எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. எனக்கு அந்த சந்தோஷம் கூட இன்னும் முடியல. மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. அவங்க முன்னாடி உங்க வீட்டுக்காரர் இப்படி பேசுறாரு. பாவம் என் பொண்ணு, அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உங்க வீடு மாதிரி எங்க வீட்டுல ஒன்னும் பொம்பளை ராஜ்யம் கிடையாது.
என் பையன் கூட கொஞ்சம் குழாவிட்டு இப்ப நீலி கண்ணீரா? மரியாதையா சொல்லுங்க, என் பையன் எங்க? போதும், நிறுத்துங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க வார்த்தையை அடிக்கிட்டே போறீங்க. எதுக்கும் ஒரு பொறுமை இருக்கு. சார், எனக்கு என் பையன் வேணும், நம்ம தேடணும். அதான் இன்ஸ்பெக்டர் நானும் சொல்றேன், வந்த வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். இந்த வீட்ல எங்க வேணாலும் தேடி பார்க்க சொல்லுங்க. ஒருவேளை அந்த சீனிவாசன் இவங்க கையில மாட்டினா அவ்வளவுதான். பத்மா இவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவா. அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டா நம்ம கதி. கான்ஸ்டபிள், நீங்க கீழே தேடுங்க, நான் மேல போய் பார்க்கறேன். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். இவங்க என்னோட வருங்கால மனைவி மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. நானும் உங்க கூட வரேன். ஓகே, வாங்க சார்.